அன்றைய தினத்தை மனித கொண்டு தன் மாமனார் மாமியாரிடம் வணங்கி நானும் கூட சொல்லலாமா என்று கேட்கிறார். சாவித்திரியானவர் ஒரு வருட காலம் வெளியே எங்கும் செல்லாமல் இருந்ததினால் அவர்கள் அவரிடம் பரிதாபப்பட்டு நீ இன்று அவருடன் சென்று வா என்று சாவித்திரிக்கு அனுகிரகிக்கிறார்கள். சாவித்திரியும் கணவனுடன் காட்டுக்கு போகிறார். மரம் கொண்டு வருகிறார்கள். அந்த மரத்தை வெட்டுகிற வேளையில் யம தர்மராஜா வந்து அவனை அழைத்து செல்கிறான். இதை கண்ட சாவித்திரி அந்த சத்தியவான் மீது இலைகள் தழைகள் இவளை போட்டும் மூடி யம தர்மராஜாவின் பின்தொடர்கிறார். அப்பொழுது யம தர்மராஜா நினைக்கிறான், ஒரு பதிவதியாக இருப்பவர்கள்தான் என்னை பார்க்க முடியும், அவளால் தான் என்னிடம் பேச முடியும், அப்படி இருக்கக்கூடியவளாக இருக்கிறாளே என்று அவளை கேட்டு உனக்கு என்ன வரன் வேணும் என்று கேட்கிறாள். சாவித்திரி கேட்டு சொல்கிறாள், என்னுடைய மாமனாருக்கு கண் திரும்பி வர வேண்டும், அவருடைய ராஜ்யம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று எப்படி ஒரு பதிவிரதையானவள் கணவன் மாமனார் மாமியார் இவர்களும் அதிகமாக இருப்பவளோ அதே ஸ்திதியில் மாமனார் கண்ணை பெற்றுக் கொடுத்தால், ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்தாள். மறுபடியும் யமராஜன் பின்னாடியே போகிறாள். நான் தான் உனக்கு வரம் கொடுத்து விட்டேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு என்னுடைய தகப்பனாருக்கு 100 பிள்ளைகள் வேண்டும் என்று சாவித்திரி கேட்கிறார். அதையும் கொடுத்து விடுகிறான். மறுபடியும் அவள் பின்னாடியே தொடர்ந்து செல்கிறாள். உனக்கு வரம் கொடுத்து விட்டேனே, இன்னும் என்ன வேணும்னு கேட்கிறான். நான் என்னுடைய பதிவிரதா அதுக்கு களங்கம் இல்லாமல் எனக்கு சந்ததிகள் என்று கேட்கிறார். அவனும் உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறான். இன்னும் பின்னாடி போகிறாள். உனக்கு எல்லாம் கொடுத்து விட்டாச்சு, என்ன வேணும் கேட்கிறான். நான் கேட்டேன், எனக்கு பாதிவிரத்தம் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு சந்ததிகள் வேண்டும் என்று கேட்டேன். தாங்களும் சரி என்று சொன்னீர்கள். என்னுடைய கணவன் சத்தியவான், அவனை திருப்பி கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறார். யமதர்மன் யோசித்தான், தான் கொடுத்த விரதமானது அவன் இல்லாமல் நடக்காது என்று சொல்லி அவனுக்கு உயிர் பெருமாடு அனுகிரகித்தான். அவள் அத்துடன் சாவித்திரியின் சாமர்த்தியத்தையும் அவளுடைய தெய்வீக அனுகிரகத்தையும் புரிந்து கொண்டான் யம தர்மராஜா. சாவித்திரி திரும்பி அந்த சத்தியவான் இருக்கும் இடத்துக்கு வந்தால், மேலே போட்டு வைத்த தழைகளை எல்லாம் எடுத்தவுடன் அவன் முழித்து இவளை பார்க்கிறான். சாவித்திரியானவள் கணவனை எடுத்து தன் மடியில் இட்டுக் கொள்கிறாள். அவன் கேட்கிறான், என்ன சமாச்சாரம், என்ன நடந்ததுன்னு கேட்கிறான். அவள் பதில் சொல்லவில்லை. நான் வீட்டுக்கு போகலாம் வாருங்கள் என்று அவன் அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போகிறாள். வீட்டுக்கு போகக்கூடிய அந்த நேரத்திலே இவள் யமதர்மராஜனிடமிருந்து பெற்ற ஆசையினால் எல்லோரும் அவருடைய சம்பத்தை பெற்றார்கள். மாமனாருக்கு கண் கிடைத்தது, நாடு கிடைத்தது, இவருக்கும் புத்திரபாக்கியம் வரப்போவதாக தெரிந்தது. இவ்வளவு நடக்கக்கூடிய காலத்தில் எல்லோரும் கேட்கிறார்கள், இவ்வளவு நடந்திருக்கிறதே என்ன சமாச்சாரம் என்று சாவித்திரி கேட்கிறார்கள். சாவித்திரி சொல்றார், இந்த ரகசியமானது என்னால் சொல்லக்கூடாதது. இன்று அந்த ஒரு ரகசியத்தினாலே எல்லாம் என்ன நடக்க வேண்டும் எல்லாம் நடந்து விட்டது, இனிமேல் நான் சொல்லலாம் என்று சொல்லி நாரதர் சொன்ன சத்தியவானுக்கு 1 வருஷம்தான் ஆயுஸ், அதுக்கப்புறம் இல்லை என்று சொன்ன அந்த நாளிலிருந்து, திருமண நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரை நடந்தது எல்லாம் சாவித்திரி விளக்கி சொல்கிறார். எல்லோரும் சந்தோஷம் அடைகின்றனர். சாவித்திரி இது நடந்தவுடன் நோன்பானது அவள் 3 நாளாக தீவிரமாக செய்து வந்த நோன்பு, அதாவது விரதம், அவற்றை ஞாபகப்படுத்திக் கொண்டு சத்தியவானின் உயிர் திரும்பிய தினத்தை பகவானுக்கு மந்திரம் செய்வதாக நினைத்து அன்று இந்த நோன்பை
செய்ய ஆரம்பித்தார் சாவித்திரி. 3 தினங்கள் தீவிரமாக விரதத்தை அனுஷ்டித்து 4வது நாளான சத்தியவாணி உயிர் வந்த நாளில் அமோகமாக அவருடைய பாதிய விரதத்தின் பெருமை விளக்கக்கூடிய அளவுக்கு யாவரும் அந்த தினத்தை சுபதினமாக நினைத்து பாதிய விரதத்தை பெருமை கொடுத்து யாவரும் அந்த நோன்பை செய்ய ஆரம்பித்தார்கள்.